சூப்பர் இசை, நல்ல ஐடியா. அப்படியே பண்ணலாம். சரி. ரெடியா? இப்போ நான் முதல்ல உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. இசை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க ராகவ். என்ன விஷயம் அவங்க பேச போறாங்க? அது மணமேடையில அட்சதை கலந்து வச்சாச்சு. அதை எடுத்துட்டு போய் பொண்ணு ரூம்லயோ இல்ல பையன் ரூம்லயோ வைக்கணுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓகே. வெச்சிட்டாங்களா? அம்மா அட்சதை தட்ட ஸ்ரீஜா தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவளை எங்கேயும் காணோம். இப்போ நீ போய் அம்மா கிட்ட அட்சதை தட்ட கேளு, அவங்க நிச்சயம் கொடுப்பாங்க. மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல இசை எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாராட்டுவாங்க. அப்படியா ராகவ்? ஆமா இசை. அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா இந்த மேட்டர்ல அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிடவே கூடாது. புரியுதா? புரியுது புரியுது ராகவ். இப்போ நான் உடனே போறேன். போ. இது உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லணும். யாருன்னு பாரு. ஏய் மேடம் தான் பேசு. மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன இடத்துக்கு தான் கிளம்ப போறோம். நீ சொல்ற இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க ஸ்பீக்கர். ஹலோ. நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க திரும்பி மண்டபம் பக்கத்துல இருக்கிற எம்டிஎம் காலனிக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். சரியா? சரிங்க மேடம். இசை சரின்னு சொல்லிட்டாங்க. போனை கட் பண்ணுங்க. ஐயோ. டேய் மேடம் வேற இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. வண்டி எடுத்து போலாம். சரி. சீக்கிரம் வண்டி ஏறா. வண்டி ஏறா. என்ன சுசுறுப்பா இருக்குதுல்ல? டேய் சரி, இந்த போனை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. சரி ஓகே. போ. பாத்துப்பா. அப்ப சரிமா, காலையில கல்யாணத்துக்கு வந்துடுறேன். வரமா? போயிட்டு வா. சரிங்க. வாடா அசோக், போய் ரெஸ்ட் எடு. வாமா. இசை வச்சியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை ராகவ். நான் விஷால் கிட்ட போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே, நீ பாரு. வீடியோ கால். என்னாச்சுடா? கால் வந்து ஒரு நிமிஷம்டா. இசை தான் கூப்பிடுறான். சொல்லு இசை. விஷால், நீ உடனே எம்டிஎம் காலனிக்கு போ. அவனுங்களை நான் அங்க வர சொல்லிருக்கேன். சூப்பர் இசை. இதோ இப்போவே நாங்க கிளம்புறோம். சரி விஷால், பாத்து. ஓகே. ஓகே. சரி, சீக்கிரம் வண்டி எடு. விஷால் கிட்ட நான் அங்க போ சொல்லிட்டேன். அவரும் போறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே இசை. விஷால் அங்க போகட்டும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்புறம் பாப்போம். சரி ராகவ், நான் பாக்குறேன். ஆனா எதுக்கு இசை எப்பவுமே வீடியோ கால் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. விஷால், இந்த இடத்துக்கு தானே இசை அவங்களை வர சொன்னது? ஆமா, இங்க தான் வர சொல்லியிருக்கேன். அப்போ கண்டிப்பா வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். டேய், அந்த ரைட்ல திருப்பி வண்டியை நிறுத்து.
அங்க பாரு வண்டி வந்துருச்சு. ஏய் விஷால் இரு இரு விஷால், அவசரப்படாத. அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவோம், அப்புறம் ஆக்ஷன்ல இறங்கலாம். மூணு பேர் இருக்கானுங்க. ஏய் இங்கே தான் மேடம் வர சொன்னாங்களா? ம். என்னடா யாருமே காணோம். ஏய் வருவாங்கடா, காசு கொடுத்துருக்காங்களே, வெயிட் பண்ணுவோம். ம். இரு மச்சான். ஏய் 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 விஷால், முடிச்சிட்டு காசை வாங்கிடணும். டேய் எங்கடா என் அண்ணன்? எங்கடா என் அண்ணன்? ஏய், யார்ரா அவன்? ஏய் விஷால், ஏய் ஏய் போலீஸ்டா. விஷால், டேய் வாடா வாடா வாடா. வாடா சீக்கிரம் வாடா. ஏய் விஷால், உனக்கு ஒண்ணு ஆகல. அவங்கள பாரு. நீ அண்ணனை பாரு, நான் அவங்கள பாத்துக்கறேன். ஏய் நில்றா. உடைக்கணும். ஐயோ, அவனுக்கு மறுபடியும் இது பண்ண போறாங்க போல. இந்த தடவை எப்படியாவது நம்ம தப்பிச்சோம். என்ன பண்றது? ஏய் அசோக், 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 நான் விஷால், உன் தம்பி அசோக். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த பக்கம் பாத்துக்குங்க. நீங்க வரவங்களை பாத்துக்குங்க. சரியா? பிரதர், அப்புறம் பிளாக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இப்படி போனாரு பாத்தீங்களா? விஷால் இல்ல நான் பார்க்கல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இல்ல தம்பி நான் பார்க்கல. இங்க பாருங்க, சேர்லாம் வரிசையா போடுங்க. நீங்க அந்த பக்கம் போடுங்க. விஷால் நீ இங்க என்ன விஷால் பண்ற? அசோக்க பாத்தியா? இசை, நீ சொன்ன இடத்துக்கு நாங்க போனோம் இசை. அங்க அந்த ரவுடிங்களும் வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அசோக்க காப்பாத்த நினைச்சு அவன் தான் வண்டியோட டோரை ஓபன் பண்ணும்போது அவன் என்ன கடத்தல்காரனா நினைச்சிட்டு என் கண்ணுல வைக்கோல தூவிட்டு ஓடிட்டான். ஐயோ என்ன சொல்ற விஷால்? அசோக் தப்பிச்சு ஓடிட்டாரா? ஆமா, ஆனா அவன் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கான். என்னது? அசோக் இங்க இருக்காரா?